அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி அலை ஒளியியல், ஆங்கிலத்தில் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு விண்வெளியில் இருந்து வரும் ஒளியின் அலை நீளம் 600 நானோமீட்டர் என்க. நானோமீட்டர் -9 மீட்டர் இல்லையா? சரி. தொலைநோக்கியின் பொருளருகு லென்ஸின் விட்டம் 2 மீட்டர் எனில் தொலைநோக்கியின் பிரிப்பு எத்தனை ரேடியன்ஸ் அப்படின்னு வழக்கம் போல 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. அது எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா டிவைடட் பை டி கேபிட்டல். தீட்டா அதுதான் நமக்கு கேட்கப்பட்ட தொலைநோக்கியின் பிரிப்பு, ரிசல்யூஷன் அப்படின்னு, அல்லது லிமிட் ஆஃப் ரிசல்யூஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல பிரிப்பு என்று சொல்லுவாங்க. லாம்டா ஒளியின் அலை நீளம் எவ்வளவு சார்? 600 நானோமீட்டர். நான் முதலே சொன்ன மாதிரி 600 × 10⁻⁻9 மீட்டர். அதை இன்னும் சுருக்கு மாற்றி எழுதினால் 6 × 10⁻⁻7. ரைட் தானே? இதை உள்ள போகும்போது 6 × 10⁻⁻7. டி என்பது பொருளருகு லென்ஸின் விட்டம், மேல போட்டிருக்காங்க 2 மீட்டர். ஓகேயா? அப்ப அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு, சமன்பாட்டில் மதிப்புகளை பிரதிவிட்டால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.22. இந்த லாம்டாவுக்கு பதிலாக 6 × 10⁻⁻7 டிவைடட் பை 2. 2 2 32 6. அப்போ 3ஆவது அதை படிக்கணும், சரியா போச்சு. அப்படிதானே? ஸோ 32 6 32 6 1. ஸோ 3.66 × 10⁻⁻7 ரேடியன் என்கின்ற மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை. தொலைநோக்கியின் பிரிப்பு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3.66 × 10⁻⁻7 ரேடியன். மூன்றாவது விடை சரியான விடை. ஓகேயா? சரி. ரொம்ப எளிமையான கணக்கு தான். டைரக்டா நமக்கு ஃபார்முலா தெரியும், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடக்கூடிய கணக்கு தான். பட் இருந்தாலும் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வினால நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மேலும் ஒரு கணக்கு இதே அலை ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.